ஆட்சி தலைவர் தளபதி அவர் உத்தரவு பேர் தான் கவுன்சில் ஆகிட்டோம். எங்க ஓட்டை ஜெயிச்சுட்டு இன்னொருத்தர போய் வாழ்க நீயா? திமுக ஓட்டை வாங்கி தானே ஜெயிச்சேன். ராஜினாமா பற்றி நீ யாரையாவது வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு வன்மையா கண்டனம் தெரிவித்தோம். துரோகம் செய்த காங்கிரஸ்காரரை, துரோகம் செய்த ராகுல் உள்ளிட்ட அனைவரையும் கண்டித்து கோஷமிட்டோம். வார்டுல 5 வீடு 10 வீடு அவங்கள நாங்க தான் ஜெயிக்க வச்சோம். 4 வருஷம் நாங்க நன்றி கேட்டோம். நாளைக்கு கூட மாநில கட்சிக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. திராவிட மாநில ஆட்சி தலைவர் தளபதி அவர் உத்தரவு பேர் தான் கவுன்சில் ஆகிட்டோம். எங்க ஓட்டை ஜெயிச்சுட்டு இன்னொருத்தர போய் வாழ்க நீயா? அதான் ஒத்துக்க. திமுக ஓட்டை வாங்கி ஜெயித்து வெற்றி பெற்ற காங்கிரஸ்காரர்கள் பூத் ஏஜென்ட் கூட உட்கார வைத்து ஆள் அதை காங்கிரஸ்காரங்க அங்க வந்து மாநகராட்சியில் பேச வேண்டியதை விட்டு போட்டு இன்னொருத்தர் வாழ்க வாழ்கன்றாங்க. நாங்க சொல்றது என்னன்னா, திமுக ஓட்டை வாங்கி தானே ஜெயிச்சேன். ராஜினாமா பற்றி நீ யாரையாவது வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு வன்மையா கண்டனம் தெரிவித்தோம். துரோகம் செய்த காங்கிரஸ்காரரை, துரோகம் செய்த ராகுல் உள்ளிட்ட அனைவரையும் கண்டித்து கோஷமிட்டோம். காங்கிரஸ் இந்தியாவின் ஒட்டுமொத்த துரோகமும் காங்கிரஸ் தான். ஏன்னா இன்னைக்கு நீங்க மண்டலத்தில் பாத்தீங்கன்னா அவர் ஏன் பேச கூட அவரால் முடியாத காரணம் என்னன்னா, எங்க ஓட்டுல ஜெயிச்சுட்டு எங்க எதிர்க்க வந்து உட்காந்து சம்பந்தம் இல்லாம விஜய் வாழ்கன்ட்டு இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து சோஃபாவை வந்து அவருக்கும் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறாங்க. திமுக தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேதனைனா, இந்த மாதிரி ஒரு அதாவது கேடு கட்ட துரோகம் செய்பவர்களை நாங்க ஒரு 10-15 வருஷமா தூக்கி தோல்ல சுமந்தோம் எங்களுடைய தலைவர் சொன்னதுனால. அதனால திமுக தொண்டை எல்லாம் கொதிச்சு போய்க்கலாம் காங்கிரஸ் பண்ண துரோகத்தை. அதனால திமுக ஓட்டு வாங்கி நீங்க மாற்றம் சொல்றது துரோகம், மிகப்பெரிய துரோகம். அதான் கண்டிச்சு நீ கோஷமிட்டோம். அதான் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அவங்க. ஒவ்வொரு வார்டுலயா 10 வீடு கூட இல்ல, ஒரு வார்டுல 5 வீடு 10 வீடு அவங்கள நாங்க தான் ஜெயிக்க வச்சோம். 4 வருஷம் நாங்க நன்றி கேட்டோம். நன்றி.